ஃபாரஸ்ட் ஆக்டரோட இன்னொரு எபிசோடுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இப்ப நம்மளுடைய 4 ஜட்ஜஸும் தயாரா இருக்காங்க. அதனால முதல் போட்டியாளரை இப்ப நம்ம வரவேற்போம். இவர்தான் விக்டர். இவர் பக்கத்து காட்டுல மரங்களை வெட்டுகிற ஒரு தொழிலாளியா இருக்காரு. ரொம்ப அற்புதம். ஆரம்பிக்கவே. நான் சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய கஷ்டத்துல தான் வளர்ந்து வந்தேன். ஆனா நான் நினைச்சது இப்ப அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் கிடைச்சிரும். இந்த லாகர்விக் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன எல்லாரும் வந்துட்டீங்க? கனவுதானா இது? ஆனா இந்த திமிரு பிடிச்ச கரடிங்க எல்லாத்தையும் கெடுத்து விடுறாங்க. வீடு ஆனா எல்லாரும் நம்மளை எப்படி கொண்டாடினாங்கன்னு பார்த்தல. அதோட எல்லா ஜட்ஜும் அவங்க அப்ரூவலை கொடுத்துட்டாங்க. பில்லு ஃபாரஸ்ட் ஃபேக்டரி அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்க கனவுகளை நிறைவேற்றுங்களா? அடேங்கப்பா, ஒரு மரத்தை வெட்டி கூறு போறது எனக்கு போர் அடிச்சு போச்சுடா. என்னுடைய கனவை நான் நிறைவேற்றி இப்போ ஃபேமஸ் ஆக போறேன். எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிக்கும். யாராவது இந்த சத்தத்துல எப்படி தூங்க முடியும்? ஹே டப்ளு, எழுந்துடா. டேய் தம்பி, ஹே தடியா. அண்ணா என்னடா ஆச்சு? உனக்கு அந்த சத்தம் கேட்கல? ஏய் இருடா. என்னது அதுக்குள்ளயா? ஏய் லாகர்விக், நீ எதுக்காக காட்டு கத்திக்கிட்டு இருக்க? காட்டு கத்துறடா. அடே கரடிகளா, நான் பாட்டு பாடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கடா. தெரியலையாடா? வேணும்னா எங்களை கேட்டிருக்கலாம்ல, நாங்க சொல்லி கொடுத்துருப்போம்ல. நான் என்ன பேசுறேன், நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, சத்தம் இல்லாம பாடுற, இல்லனா உன்னை பிரிச்சு துவச்சு தொங்க விட்டுருவோம். சரியா? போகலாடே. என் கனவை நிறைவேற்றுறதுக்கு கூட நீங்க விட மாட்டீங்களாடா? என் மூச்சிலியா குடிக்காதீங்கடா. அந்த கரடி பசங்க என்ன சொன்னா எனக்கு என் பாட்டு திறமையை இந்த உலகத்தையே நிரூபிக்க போறேன். அதுவும் நான் புதுசா வாங்கின இந்த ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸை வச்சு என் கனவை நிறைவேற்றுறதுக்கு நான் ரொம்ப கிட்ட நெருங்கிட்டேன். பாருங்க गाइस, அந்த லாகர்விக் பாட்டு பாடுறத நம்ம ஏதாவது பண்ணணும். நான் தூங்கி பல நாள் ஆகுதுப்பா, என்னால சகிக்க முடியல. என்னப்பா இப்படி கம்ப்ளைண்டா அடிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி அந்த விக் என்னதான் பண்ணா? வட தம்பி, நம்ம போலாம். இருடா வரு. இந்த பாட்டை நான் பாடதான் போறேன். ராத்திரி முழுக்க நான் பாடிக்கிட்டே தான் இருப்பேன். திரும்ப முடியுங்களா? ஆமாண்டா, எங்களை வெறியேத்துற. உன் கதையை இதோட முடிக்கிறேன் பாரு. நீங்க என்ன வெறியேத்துறது எனக்கும் ரொம்ப வெறியா இருக்குடா. இருக்குடா, காட்டுறேன். மியூசிக்கோட சக்தி என்னங்கிறத காட்டுறேன் பாருங்க. இப்ப எப்படி இருக்கு? முடியலடா, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லடா. மிஸ் பண்ணிங்களா தம்பிகளா? இப்ப மாறுகடா. என்ன முடியலையே. கொடேங்கப்பா, என் ஸ்பீக்கர்களா எவ்வளவு சத்தமா இருக்கீங்க. இப்போ நீங்க இருக்கிறதுனால அந்த கான்டாஸ்ட்ல நான் ஜெயிச்சிருவேன். அதுக்கப்புறமா அந்த திமிரு பிடிச்ச காரணிகளோட கதையை மொத்தமா முடிச்சிருவேன்டா. என்ன நடந்துச்சு இங்க? அண்ணா,
டேய் அண்ணா இங்க தாண்டா இருக்கு டப்ளு. டேய் தம்பி, நம்ம இங்கே உட்கார கூடாதுடா. வேற ஏதாவது ஐடியா இருக்காடா அண்ணா? ஹேய் சூப்பரா தம்பி, ஞாபகம் இருக்கா நாம 2 பேரும் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வில்ல கண்டுபிடிச்சோம்ல? ஆனா அதுக்கு விக்கு பாட்டு போடுறதுக்கு என்னடா நான் சம்பந்தம்? இத்தனை நாளா நம்ம செமையா பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம்டாப்பா. நம்ம கனவு ஃபாலோ பண்றது கஷ்டம்னு சொன்னவெல்லாம் சரியா தான் சொன்னான். நீ எதுக்கு இங்க இருக்க? என்னோட புது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது உனக்கு வெயிட்டா தெரியல? என்னது அப்படின்னா நீ எனக்கு உதவ போறியடா குண்டு சட்டி? நீ ரொம்ப நல்ல மனசுக்காரனாப்பா. கரெக்ட் தான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. நல்லா பண்ணிருக்கடா தம்பி. வாவ், இதுக்கு மேல இவன் என்ன பண்ணுவான்? தம்பி உனக்கு ஒண்ணும் இல்லையே. நல்லா ட்ரை பண்ணிக்கடா தம்பிகளா. ஆனா என் மியூசிக்கை விட நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கன்னு உங்களுக்கு நினைப்போம். ஐயோ, பாட்டு பாட்டு தண்ணி பண்ண மாட்டேங்கிறானே. இன்னும் அபிக்கு பாட்டு பாடிட்டு இருக்கா? என்ன சொல்ற? நீ எப்ப பாட்டு பாடுறது நிறுத்துவான்னு உன்கிட்ட கேட்டேன். பிடிச்ச மாதிரி பாடிக்கிட்டே இருக்கான். நாம பைத்தியமாகற வரைக்கும் பாடுறத நிப்பாட்ட முடியல. என்ன போச்சு? அடடா, ஒருவேளை அவன் திரும்ப ஆரம்பிச்சிட்டான்னா? இங்கதான் இருக்கீங்களா? எனக்கு உதவி பண்ணுங்கப்பா. உனக்கு என்ன வேணும்? எனக்கு இதுக்கு மேல தாங்க முடியாதுங்க. நிஜமாவா சொல்ற? சரியா சொன்ன. அதேதான், நீ அந்த விக்கோட பெட்டு. உன்னை நாங்க நம்ப மாட்டோம். நானும் தான் நம்ப மாட்டேன். அந்த விக் ஃபாரஸ்ட் டிராக்டர் போட்டியில கலந்துக்கணும்னு முடிவு பண்ணதுல இருந்து என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. தூக்கங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது உனக்கு தெரியுமா? அது என்ன மாதிரி ஒரு அழகு பூனைக்கு. இது அழகா? போய் சொல்லாத. சரி, அது இருக்கட்டும். இங்க பாருங்க, விக்க தடுக்கிறதுக்கு நீங்க உதவி செய்வீங்களா மாட்டீங்களா? நீங்க செஞ்சுதான் ஆகணும். எனக்கு உங்க உதவி தேவை. ப்ளீஸ் ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிறோம். இதுக்கு உன்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? அதெல்லாம் சாதாரண விஷயம்தான். அவனோட விலையுயர்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சிடலாம். ஏன் சொல்றேன்னா, அது இருக்கிறதுனால தானே அவன் இந்த அளவுக்கு காட்டு கத்திட்டு இருக்கான். ஆமா, இது அந்த லாகரிக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? எதுக்கு இங்க இருக்கு? அதை ஏன் கேக்குற? விக் என்ன ஒரு மோசமான பான் ஷாப்புக்கு அனுப்ப பார்த்தான். அதுவும் அவன் சிங்கிங் கேரியருக்காக ஸ்பீக்கர்ஸ வாங்கி பாட்டு பாடலான்னு பிளான் பண்ணியிருந்தான். ஆனா என்ன பத்தி அவன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்ல. அதனாலதான் நான் உங்க உதவி நாடி வந்திருக்கேன். அதை தூக்கி போட்டு வாங்க, நம்ம உள்ள போகலாம். திறக்க மாட்டேங்குது. நான் தான் இருக்கேன்ல. தம்பி, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? கதவை உடைச்சிட்டியாடா? இவனுங்களெல்லாம் திருத்தவே முடியாது, கிறுக்கு பசங்க. அந்த விக்கு திரும்ப வந்துட்டான். ஐயோ, வந்துட்டானே, போயிடலாம். அப்படியே திமிரு பிடிச்சவங்களா? ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டீங்களாடா? நம்ம கனவு ஃபாலோ பண்றது கஷ்டம்னு சொன்னவெல்லாம் சரியா தான் சொன்னான். கீழே இறங்குடா, போடா. என் மூஞ்சில இருந்து இறங்குடா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதை பதில் மட்டும் பண்ணாதடா. வேண்டாடா. அச்சோ. ஹேய் டப்ளு, அசத்திட்டடா. இவ்வளவு சத்தமாவாடா வைக்கிறது?
அந்த விக்கு பாட்டு பாடி தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுனால இப்ப எல்லாமே பழையபடி மாறிடுச்சு. ஓ, டபுள் டபுள் எங்க எங்க இருக்கா? இருக்கா? நான் தான் சூப்பர் ஹீரோ. என்ன யாரும் இல்ல. என்கிட்ட வந்தாலே இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா கூடவே இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. அதான் இது மோசமா இருக்கு. வாடா வாடா வாடா, எவனா இருந்தாலும் வாடா, என்கிட்ட மோதி பாரு.